அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாதுன்றதுக்கு இந்த இணைப்பு ஒரு சாத்தியமான ஒரு விஷயம். ரீசெண்டாக ஒரு பரப்புரையில் டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாருன்னா, அமித்ஷாவால் தான் நாங்கள் ஒன்றுபட்டோம், எங்களோட இணைப்பிற்கு பாஜக பெரும் பணியாற்றி இருக்கிறது, எங்களுக்கு நடுவில் நடக்கிற சண்டையானது அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அங்காளி பங்காளி சண்டை போன்றது. எங்களுக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் பேசி தீர்த்து நாங்கள் மறுபடியும் ஒன்றிணைஞ்சிட்டோம். கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் இருக்கிற தொண்டர்கள் மிகவும் உற்சாகமாக பணியாற்றுறாங்க. இந்த வாட்டி நாங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவோன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்குள்ளே நடந்த சண்டையில் நிறைய தொண்டர்கள் மாற்றி மாற்றி முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களாம் இப்போ ஒன்று சேர்ந்து பணியாற்றுறாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. 1000 பிரச்சனைகளுக்கு பிறகு என்னதான் இவங்க மீண்டும் ஒன்று சேர்ந்தாலும் முன்னாள் அதிமுக பொதுச் செயலாளரான ஓ பன்னீர்செல்வம் அவர்களை இவங்க கழட்டி விட்டது சரியான செயலா அல்லது தவறான செயலா? ஏன்னா அவரும் அதிமுகவுக்கு மிகப்பெரிய தொண்டாற்றி இருக்காரு, மிகப்பெரிய பதவியில் இருந்திருக்காரு, அம்மாவோட நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்திருக்காரு. அவரை விலக்கி விட்டது இவங்களோட சரியான செயலா தவறான செயலான்னு உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.